இது பண்றதுனால கண் கருவளைய சரியாகும், தூக்கமின்மை சரியாகும், கண் பார்வை நல்லா தெரியும். எல்லோவா இருந்தா கூட கண் வந்து ஒயிட்டா சேஞ்ச் ஆயிரும், கண் புரை இருந்தாலும் சரியாயிரும். கண்ணாடி போட தேவையில்லை. இந்த ட்ரீட்மெண்ட் ரெகுலரா பண்ணிட்டே இருந்தோம்னா மொபைல் கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றாங்களே அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த வீடியோ அதிகமா சோஷியல் மீடியால ஷேர் ஆயிட்டு இருக்கிறத நான் நோட்டீஸ் பண்ணேன். இந்த மாதிரி பண்றது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஏன்னா உருட்டப்படி எண்ணெயோ இல்ல நெய்யோ வந்து கண்ணில் விடுற போது அது டெம்பரரியா ஒரு சூத்திங் சென்சேஷன் கொடுக்குங்க. ட்ரை ஐஸை டெம்பரரியா வந்துட்டு ரிலீவ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு கொஞ்சம் அந்த எரிச்சல்லாம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஒரு ஆக்குலர் சர்ஃபெக்டன்ட்டா ஆக்ட் பண்ணுது. அதனால நீங்க இந்த சிம்டம்ஸ்லாம் ரிலீவ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரிலாம் வந்து கண்ணை எண்ணெயில ஊற விடுறதுனால ஹிடன் ரிஸ்க் தாங்க ரொம்ப ஜாஸ்தி. மெயினா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. உங்க ட்ரை ஐஸ் இன்னும் தான் வர்சன் ஆகும். இதை விட ரொம்ப முக்கியமா அந்த வீடியோல ஒன்று சொல்லியிருக்காங்க, கண் புரை சரியாகும் அப்படின்னு. கண் புரை இந்த மாதிரி பண்றதுனால சரியாகாதுங்க. நான் முன்னாடி சொல்லியிருக்கிற மாதிரி கண் புரைங்கிறது நமக்கு வயசாகிறதுனால வர ஒரு சேஞ்ச் தான். ஸோ இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் விடுறதுனால 100% அதை கியூர் பண்ணவே முடியாது. அதே மாதிரி தான் கண்ணாடி போடுறதுல இருந்தும் இந்த மாதிரி பண்றதுனால விடுபடலான்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் உண்மை கிடையாது. கண்ணாடி போடுறதுங்கிறது உங்க ரிஃப்ராக்டிவ் எரரை கரெக்ட் பண்றதுக்காக தானே ஒழிய இப்படி எண்ணெய் ஊத்துறதுனால வெளியிருந்து ஏதோ ஒன்று சப்ளை பண்றதுனால உங்களுடைய பவர் வந்து சேஞ்ச் ஆகாது. இப்படி எல்லாம் எண்ணெய் விடுறதுனால பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெக்ஸும் சர்ஜரிஸும் பண்ணவே தேவையில்லையே. இந்த மாதிரி கண் சம்பந்தமான வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன்.